ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வீட்லேயே நான் எப்படி சிம்பிளாக சாமி கும்பிட்டேன் அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி டே வந்து 5:30க்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் மயக்கமாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு டீ தான் போட்டுருந்தேன்னு. டீ போட்டு குடிச்சிட்டு அத்தை வந்து வேலூருக்கு ஒரு காயெல்லாம் எடுத்துன்னு போனோம் அப்படின்றதுனால தேங்காயெல்லாம் எடுத்துன்னு போய் பூ கட்டி விற்றுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி எல்லா வேலையும் செய்ய போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். சாமி கும்பிட்றதுக்கு 3 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இது வந்து முந்தின நாள் ஈவினிங் எடுத்தது. இந்த வெள்ளங்காய் வந்து விநாயகருக்கு அவ்வளோ பிடிக்கும். இது காட்டிலிருந்து அறுத்துட்டு வந்திருந்தாங்க. இது விற்கிறதுக்காக எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து வெயிலில் காய வச்சா சீக்கிரமாக பழுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் காய வச்சுருந்தாங்க. நல்லா பழுத்து வந்துட்டு இருந்தது. அது கிட்ட போகிறப்பவே நல்லா மணமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது எடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். நான் எடுத்து போட்டால் குட்டி பொண்ணு நானும் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க எடுத்து வச்சு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா கூட கேட்காம நான் தான் எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தேங்காயும் கொஞ்சம் காய வச்சுருந்தோம். இந்த காக்கா தொல்லை தாங்க முடியாததுனால அது கம்பியெல்லாம் போட்டு வெறுகெல்லாம் போட்டு மூடி வச்சு காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அலரிப்பூ செடியில் இருந்தது, அதையுமே பறித்து வச்சுருந்தேன். இது துளசியோடு சேர்த்து கட்டுவாங்க, நல்லா இருக்கும். அத்தை சூப்பராக கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எருக்கம்பூவும் அறுத்துன்னு வந்திருந்தாங்க. காலையில் எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க. குட்டி பொண்ணு தூங்கினால்னா இதை பிரித்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவள் தூங்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு கட்ட ஆரம்பிச்சுது. கட்டுறோம். அந்த பூ காம்பெல்லாம் எடுத்து போட்டு உள்ளே இருக்கிற பூவை மட்டும் எடுத்து கோக்கணும். நான் முதல்ல இந்த கலர் பூ தான் இது பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கலர் எருக்கம்பூ வாங்கவே மாட்டாங்க, ஒயிட் கலர் தான் வாங்குவாங்க. நாங்களுமே சின்ன வயசாக இருக்கிறப்போ வெள்ளை எருக்கம்பூவை தான் தேடிக்கிட்டே போவோம். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நைட்டு ஒரு 11 மணி ஆச்சு. ஒரு 15-20 மாலைக்கு கட்டியிருந்தோம். காலையில் எழுந்து சிம்பிளாக ரொம்ப பெருசாக கோலம் போடலான்னு நினச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு டைம் இல்லை அப்படின்றதுனால தண்ணி எல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கே ஒரு 7 மணி ஆகிடுச்சு. 7 மணிக்கு மேலே போட்ட கோலம் தான் இது. சிம்பிளாக போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சதுக்கப்புறமா தான் வீடெல்லாம் துடைச்சிருந்தேன்னு. துடைச்சிட்டு சமையல் செய்கிற வேலை தான் பெரிய வேலையே. அதுதான் நல்ல நாளுன்னா சமைக்கிற வேலையே பெரும் வேலையாக இருக்கும். அதுவும் இந்த குட்டி பொண்ணை வச்சு சமாளிச்சிக்கின்னு வீட்டில் துணைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. அத்தையும் அப்படி போயிட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க வேலைன்னு போயிட்டாங்க. குட்டி பொண்ணை வச்சுன்னு சமாளிச்சிக்கின்னு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் அவகிட்ட ஃபோன் கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டுக்கு அவள் பார்த்துன்னு இருப்பாள். எல்லா நேரமும் அவகிட்ட ஃபோனே கொடுத்துட்டு இருந்தாக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. அவள் தூங்குறப்போ வீடெல்லாம் துடைச்சிட்டு வெளியே எல்லாமே துடைச்சிட்டு குங்கும மஞ்சளெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். வீட்டு வேலையே பெரும் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் தான் செஞ்சுருந்தேன். இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்யலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கே என்னால் முடியலை. குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி அவளுமே கூட வச்சுக்கிட்டு எழுந்துட்டா. சரின்னு சொல்லிட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். இந்த உப்பு கொழுக்கட்டை தான் கொஞ்சம் சொதப்பில் ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. கொஞ்சம் மாவு மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த இனிப்பு கொழுக்கட்டை ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது. இனிப்பு மட்டும்தான் கொஞ்சோண்டு கம்மியாக இருந்தது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. இது வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் பண்ணியிருந்தேனே. ஒரு சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் யூடியூப்பில் எப்படி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கி இல்லை 3 நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க. முன்னாடியே வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி சீக்கிரமாகவே வீடியோ போடுறாங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்சுடுவாங்க போல் இருக்குது. டிவிலேயும் அந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டிவியில் போடுறப்போ இவங்க அதாவது என் வீட்டில் கொண்டாடாமல் இங்கேயே இந்த நாளில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது முன்னாடியே ஷூட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடுவாங்கன்னு. ஒரு சில
இதுவெல்லாம் அப்போ சின்ன வயசாக இருக்கிறப்போ அது ஒரு வியப்பாக இருந்தது. இப்போ நானே எனக்கு தெரிஞ்சாப்புல சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். நிறைய காய்கள்லாம் போட்டு சாம்பாரும் வச்சுட்டு இந்த பொடி கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு இருந்தேன். இதுவாக இருந்ததுனால கொஞ்சம் தட்டு வைக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எடுத்து கொஞ்சம் பரவலாக வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3 வகையான சுண்டல் செஞ்சுருந்தேன். பட்டாணி, மூக்கடலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு 3த்தையும் சேர்த்தாப்புல சுண்டல் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு 3-3:15 போல் ஆகிடுச்சு. இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த இலை தான். ஒரு முழு இலையில் அழகாக இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா பொரி, வெல்லம், அவல், கடலை இதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேனே. இது ஈவினிங்காக எடுத்தது. ஈவினிங் கோயிலுக்கு போகலாம். பிள்ளையார் வச்சுருப்பாங்கள்ல, ஊரில் ஒரு பிள்ளையார் கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கிற பிள்ளையாருக்கு அலரிப்பூ கட்டி வைக்கலாம். கொஞ்சம் பூ மட்டும் கட்டி நான் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டேன். ஏன்னா அப்போயும் 3:30 மணி மேலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா இந்த அருகம்புல் கம்மியாக இருந்ததுனால இந்த பிள்ளையாருக்கே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டே கொஞ்சம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெடியாகி ஒரு 6:30 மணி போல் ஊரில் வச்சுருப்பாங்கள அந்த விநாயகரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் பூஜை பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். சேரீ தான் கட்டின்னு போகலான்னு நினச்சிட்டு பக்கத்தில் தானே சுடிதாரே போட்டுன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இந்த குட்டி பொண்ணு எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிள்ளையார் பெருசாக தான் இருந்தது. நான் என்னென்ன மிஸ் பண்ணேன் அப்படின்றது அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கம்பு, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் கேவுரு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாமியுமே நல்லபடியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா எதனா